ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம். யஸ் சிவோ நாம ரூபாப்யம் யா தேவி சர்வமங்களா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்களம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போம். எண்ணியதெல்லாம் எண்ணியபடி தரும் திண்ணியன் ஆறுமுகம், திண்ணியன் முருகன். அது எப்படி எண்ணியதெல்லாம் அப்படின்னா, தேவலோகத்தில் கற்பக விருட்சம், பாரிஜாதம், ஐராவதம், உச்சைஸ்ரவம், காமதேனு இதெல்லாம் திருப்பார்கடலை கடையர்த்த திருப்பார்கடலிலேருந்து வெளியில் வந்தது. இதில் என்ன அப்படின்னா, நாம் போய் நிற்கிறத நம்ம மனசில் நினச்சது எல்லாத்தையும் இதெல்லாம் கொடுக்கும். மனசில் நினைக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டா ரொம்ப கஷ்டம். நம்ம மனசில் சம்பந்தம் இல்லாத எதையாவது ஒன்று நினச்சி அதை நமக்கு கிடச்சுடுத்துனா எப்படி வச்சுப்போம். ஆனால் என்றதுன்னு இருக்கு இல்லையா, நம்மளுடைய இந்த எண்ணுதல் அப்படிங்கிறது திடமானது. அதனால தான் அந்த ஊருக்கு திண்ணியம்னு பேர். அங்கே ஒரு முருகன் இருக்க. திண்ணியம் அப்படின்னா மனோவலிமை மிக்கவர்கள் வாழும் இடம். திருச்சீராப்பள்ளிங்கிற திருச்சியிலிருந்து லால்குடி, லால்குடியில இருந்து அன்பில்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல தென்னை மரம், வயல்கள், அழகான பசுமை நிறைந்த பொன்னான ஒரு சிறிய கிராமம். அதுக்கு நடுவில் ஒரு ஊர். அங்க சுவாமி அவருக்கு கோடீஸ்வரர், உமையம்பிகை பிருகநாதகி, பிள்ளையார் சித்தி விநாயகர், வாழ்க்கையில பயப்படவே வேண்டாம் பைரவர். இவாளெல்லாம் சூழ்ந்திருக்கிற இடத்துல தெற்கு முகமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய உலகத்துல வேற எங்கேயுமே காண முடியாத முருகப்பெருமான் இங்க இருக்க. ரொம்ப அழகான ஒரு மூர்த்தி, காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு, கற்பகை விருட்சம் போன்று இருக்கக்கூடியதான ஒரு மூர்த்தி இவர். என்ன காரணம்? அப்படி ஒரு காரணம் என்ன அப்படின்னா, முருகனை வழிபட்டால் இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை, பிறக்கவும் வேண்டாம் இறக்கவும் வேண்டாங்கிற அவிநாசி திருப்புகழில் அருணகிரிநாதர், அவிநாசி திருப்புகழில் அருணகிரிநாதர் சொல்கிற அந்த வாக்கு இந்த ஊரில் இருக்கிற முருகனுக்கு பொருந்தும். சுவாமி அம்பாளுக்கு நடுவில் இருப்பார் அவிநாசியில. சுவாமியையும் முருகனையும் ஒன்னா பார்க்கலாம் திண்ணியத்தில். கர்ப்ப கிரகத்தில் 3 மயில் இருக்கு. வள்ளி ஒரு மயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கா, தெய்வ யானை ஒரு மயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கா, முருகப்பெருமான் ஒரு மயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. அது எப்படி அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம். இந்த சன்னதியில கவனிக்கிறத, சூரபத்மன சம்மார மண்ணின பிற்பாடு சூரபத்மன் மயூர வாகனமாக முருகப்பெருமானுக்கு, மகாவிஷ்ணு தன்னுடைய புத்திரிய தன்னுடைய மடியில உட்கார வச்சுக்கணும்னு ஆசைப்பட்ட வள்ளிய தன்னுடைய மடியில உட்கார வச்சுருக்க மயில்ல. தேவேந்திரன் தன்னுடைய புத்திரிய தன்னுடைய மடியில உட்கார வச்சுக்கணும்னு அவர் தெய்வ யானைய தன்னுடைய மடியில உட்கார வச்சுருக்க. ஒரே நேரத்தில் 2 பேரையும் முருகன் கிட்ட பார்த்து இவாளோடு அனுபவிக்கலாம். அப்படி ஒரு சன்னதி திண்ணிய முருகன். 3 மயில், 3 மூர்த்தி, 3 விதமான ஆற்றல், அறம், பொருள், இன்பம், இவற்றினால் கிடைக்கக்கூடிய பேரின்பம். அருணகிரிநாதர் திருப்புகழ் சொல்றது பார்த்தீங்களா, இரவாமல் பிறவாமல், இரவாமல் பிறவாமல்
எனையார் சர்க்குருவாகி இரவாமல் பிறவாமல் எனையார் சர்க்குருவாகி பிறவாகி தீரமான பெருவாழ்வை அருள்வாயே பிறவாகி தீரமான பெருவாழ்வை அருள்வாயே குரமாதை புணர்வோனே குகனே சொற்குமரேசா குரல் மாதை புணர்வோனே குகனேஸ்வர் குமரேசா அறநாளை புகழ்வோனே அவிநாசி பெருமானே அறநாளை புகழ்வோனே அவிநாசி பெருமானே அவிநாசி பெருமானே அவிநாசி பெருமாளே. முருகனை வழிபட்டால் பிறப்பில்லை இறப்பில்லை. அப்படி ஒரு 3 மூர்த்திகள் ஒரே சன்னதி. வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இப்படி ஒரு முயல 2 மயில் ஒன்னை பார்த்து ஒன்னை பார்த்தா மாதிரி இருக்கு. ஒரு மயில் கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு ஆச்சரியம் உண்டான்னா அப்படி ஒரு ஆச்சரியத்துல என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் தராராம் முருகன். சிகப்பரளி புஷ்பத்தை கொண்டு வந்து முருகனுக்கு சாத்தி, முருகா எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை அனுகிரகம் பண்ணுனா பண்ணிவிடுற, முருகா எனக்கு ஒரு மோட்சத்தை அனுகிரகம் பண்ணிவிடுற, முருகா நான் எண்ணுபவை எல்லாவற்றையும் எனக்கு சரியாக ஈடேற்றி தர வேண்டும், பண்ணித்தர. இந்த குழந்தை கையில கத்தியை கொடுக்க முடியாது, ஆசைப்பட்டு கேட்டதுன்னா கொடுத்துட முடியுமா? நமக்கு எது என்ன வேண்டும் என்பவற்றை அவனே தருகிறான். வேண்டத்தக்கது அறிவோயினின்னு திருவாசகம் சொல்ற மாதிரியான ஒரு முருகன் திண்ணியத்துல தட்சிணாபி முகோத்பன்னாது நம்ம சத்துருசன்மார அர்ச்சனை பண்ணிட்டோம்னா எல்லா காரியங்களும் ஜெயமாயிடுமா. ரொம்ப ஆச்சரியம். கந்த சஷ்டி அன்னைக்கு மௌனத்தோட போய் அந்த முருகனை பார்த்தேன். கண்கள்ல கண்ணீர் அப்படியே மல்கிறது. முருகா எவ்வளவு ஒரு காருண்யம் உனக்குன்னு எத்தனை ஆச்சரியமா இருந்தது. அந்த பிரணவ மந்திரத்துக்கு உண்டான பொருளாக இந்த சன்னதி இருக்கு. ஓம்னு எடுத்து ஆரம்பிச்சு முடிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சன்னதியா இருக்கு. இந்த கோவில்ல இந்த முருகன் வந்ததே எங்கேயோ செல்ல வேண்டிய ஒரு முருகனை 1000 ஆண்டுகளுக்கு மேலாக சோழர்களுடைய காலத்துல வண்டியில எடுத்து வந்த பொழுது வண்டி அமிழ்ந்து அச்சு முறிந்து முருகன் அமர்ந்த இடம் தன்னாலேயே தானே கேட்டு குடிகொண்ட திண்ணியம் முருகன் எண்ணியதெல்லாம் தருகிறான். நாமும் வாழ்விலே ஒரு முறை சென்று வணங்குவோம், வழிபடுவோம், ஈடில்லா பெருவாழ்வு வாழ்வோம். முருகப்பெருமானுடைய கருணையினாலே திண்ணியம் முருகன் நமக்கருள் புரிய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. திண்ணியம் வேலனுக்கு கரகரோகரா.